ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரோஜா யூனிக் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் வித் போட் நெக் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளவுஸும் லைனிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க. அது எடுத்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் வச்சு பார்த்து நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் பாருங்கள் வச்சு காட்டுவேன். அது மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் இந்த பீஸ் இங்கே வருங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் எல்லா பீஸஸும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் எல்லா பீஸஸும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. தென் ஒன் சைடு எடுத்து பாருங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக கிளாத் ரெண்டையும் ஜாயின் பண்ணி 1/4 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த ஷார்ப் இருக்க இடத்துல நீங்கள் கரெக்டாக கிளாத்தை இழுத்திங்கன்னா உங்களுக்கு அதே ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். அங்கே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல ஸ்டிச் போடணும். அகைன் ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தை வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ அகைன் அதுலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் இப்போது ஸ்டிச் பண்ணணும். கிளாத்தை கரெக்டாக வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ கீழே நம்ம மடக்கி அதை தைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே கரெக்டாக நான் மடக்கி தைச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைடு எடுத்துகிட்டு நான் பேக் சைடு ஓப்பன் வைக்கிறனால நான் இந்த சைடு ஹூக்ஸும் விபீஸும் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம துணியோட கிளாத், சாரியோட கிளாத் தான் எடுத்துக்கணும். லைனிங் கிளாத் எடுத்து வைக்கக்கூடாது. இதுக்கு சாரீ கிளாத் எடுத்து தான் வைக்கணும். நான் இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜாயின் பண்ணியாச்சு. கொக்கி பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. வி பீஸும் ஜாயின் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து கீழே நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி மடக்கி தைச்சிக்கிறேன். கீழே மடக்கி 2 சைடும் தைச்சாச்சு. இப்போ வந்து பேக் சைட் டாட் பிடிக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சென்டராக எடுத்து டாட் பிடிச்சிக்கோங்க. ஷோல்டருக்கு சென்டராக எடுக்கணும். இப்போ பேக் சைடு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடோட ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நெக் பீஸ் வந்து பைப்பிங் வைக்க போகிறேன். அது லைனிங் கிளாத்தில் தான் வைக்கிறேன், பாருங்கள். பைப்பிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பேக் சைடு நான் போட் நெக் வச்சுருக்கனால 7 ஹூக்ஸ் கட்டுற மாதிரி நான் வி பீஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ப்ளவுஸோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.